நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்து மதத்துல இப்ப 2 சம்பிரதாயம் இருக்கு. மரபு வழி பாடம் கேட்டவர்கள், அப்படி மரபு வழி பாடம் கேட்காம மாடர்ன் டே டிரான்ஸ்லேஷன், இந்த மெக்காலே கேங், மேக்ஸ் முல்லர் கேங், மேக்ஸ் முல்லேரியன் டிரான்ஸ்லேஷன்ஸை அவங்களுடைய அந்த ஸ்கூல் ஆஃப் தாட்ல அவங்க டிரான்ஸ்லேஷன்ஸை படிச்சு சாஸ்திரங்களை, இந்து மதத்தை பற்றி தெரிந்து கொண்டவர்கள். மரபு பாடம் கேட்டவர்களுக்கும் மேக்ஸ் முல்லேரியன் பாடம் கேட்டவர்களுக்கும் எப்படி வித்தியாசம் கண்டுபிடிக்கிறதுனா, மரபு பாடம் கேட்டவர்களிடம் சத் பாஷை இருக்கும். சத் பாஷைன்னா என்னன்னா, ஒவ்வொரு மரபுக்கும் அவங்க உபயோகம் பண்ற அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸும் ஃப்ளோ ஆஃப் லாங்குவேஜும் யுனீக்கானது. ஐயங்கார்கள் வைஷ்ணவத்தை மரபு பாடம் கேட்டவர்கள், அவங்க பேசும்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த வைஷ்ணவ சத் பாஷை இருக்கும். அதே மாதிரி சைவத்திலையும் மரபு பாடம் கேட்டவர்கள், அவங்களுக்கு அந்த சத் பாஷை இருக்கும். அவங்க பேசும் பொழுதே தெரிஞ்சிடும். அவங்க உபயோகப்படுத்துற வார்த்தைகள், வார்த்தைகளோட ஃப்ளோ, இது எல்லாமே ஸ்மார்த்தர்களுக்கு அவங்களுக்கு சத் பாஷை இருக்கு. முறையாக உபனிஷத, வேத, ஆகம, அது மட்டும் இல்லாம அந்தந்த சம்பிரதாயங்களுக்கு இருக்கிற தனி நூல்கள், இவைகளை மரபு பாடம் கேட்டவர்களுக்கு அந்த சத் பாஷை இருக்கும். மேக்ஸ் முல்லர் பாடம் கேட்டவர்களுக்கு, மெக்காலே பாடம் கேட்டவர்களுக்கு அந்த சத் பாஷை இருக்காது. இப்போ அனுபூதி மட்டுமே பத்தாது, போராது. அனுபூதி மட்டும் போதாது. அந்த அனுபூதி மட்டும் இருந்தா அது அவங்களுக்கு நல்லது. அனுபூதியோடு சேர்ந்து மரபு சாஸ்திர ஞானமும் இருந்தால்தான் உலகத்திற்கு எது நல்லது என்று சொல்ல முடியும். விவேகானந்தர் ரொம்ப அழகா சொல்வாரு, ஆசிட் வாஷ் வித் a shastric knowledge all your personal spiritual enlightenment experiences, whatever withstands that acid wash, only that should be taught to the world. உங்களுடைய ஆன்மானுபூதியை மரபு சாஸ்திர ஞானத்தின் மூலமாக ஆசிட் வாஷ் பண்ணுங்க. மரபு சாஸ்திர ஞானம் எனும் அமிலத்தாலே உங்களுடைய ஆன்மானுபூதியை அபிஷேகம் செய்து கழுவித் தள்ளுங்கள்.